குழந்தைகள் நல்லா படிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி உணவுகள் அவங்களுக்கு கொடுக்கணும்? முதல்ல என்ன கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன கொடுக்கணுங்கிறதுல ஒரு தெளிவு கிடைக்கும். நிறைய பெற்றோர்கள் பண்ணக்கூடிய தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளுக்கு தொடர்ச்சியாக உணவை திணிச்சிக்கிட்டே இருக்கிறது தான் மிகப்பெரிய தவறு. அப்படி திணிச்சிக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய உணவை செரிமானம் பண்ணுறதுக்கே அவங்களோட ஜீரண சக்தி, உடலில் இருக்கக்கூடிய ஆற்றல் செலவாகி மூளை மந்தமாக ஆரம்பிச்சிடும். அந்த குழந்தைக்கு பசி இருக்கான்னு கூட தெரியாமல் தொடர்ச்சியாக நாம் உணவுகள் கொடுத்துட்டே இருக்கிறது மிகப்பெரிய தவறு. அதை தாண்டி நிறையா நாம் கொடுக்குற உணவு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜங்க் ஃபுட்ஸ். அவங்களுக்கு தான், குழந்தைகளுக்கு தான் விருப்பமாக இருக்குது, பிடிக்குதுன்னு சொல்லிட்டு கடைகளில் வாங்கி கொடுக்குற இந்த ஜங்க் ஃபுட்ஸு, இது எல்லாமே அவங்களுடைய மூளை செயல்பாட்டை, எஃபிஷியன்சியை பாதிப்படைய செய்யும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளை விளையாட விடுறதே கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஃபோனு, டிவி இந்த மாதிரியே நம்ம இருக்க வைக்கிறதுனால அவங்களோட ரத்த ஓட்டம் உடம்புல சீராக இல்லாதனால, மூளைக்கு தேவையான ரத்த ஓட்டம் கிடைக்காதனாலையும் மூளை மந்தமாக ஆரம்பிக்கும். ஸோ அவங்களோட சுறுசுறுப்பு ஆற்றல் அதிகப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு பசி இருக்கிற நேரங்களில் மட்டுமே உணவு கொடுங்க. அதிகப்படியான உணவு ஜங்க் ஃபுட்ஸ் கொடுக்காதீங்க, விளையாட விடுங்க. முடிந்தால் உணவில் கொஞ்சம் நிறைய பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் சேர்த்து கொடுக்க பாருங்கள். ஒரு நேரம் உணவாக, காலை உணவாக பழங்கள் கூட கொடுக்கலாம். இது ரொம்ப உபயோகமாக இருக்கும்.